பாடல் இருக்கிறது. புவி நிறைய பொன் தந்தாலும் இந்த பலிக்கு ஈடில்லை. அப்படியான உன்னதமான பலிக்கு நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். இதை உணர்ந்து கொள்வோம். இந்த திருப்பலியில முழுமையாக பங்கெடுத்து ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு அற்புதமான தருணம் திருப்பலி. அவனுடைய வார்த்தையை கேட்க நம்மை நாம் தயார்படுத்துவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செவிமடுப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கண்களை மூடுவோம். பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படணும், மலை குன்றுகள் தாழ்த்தப்படணும், கோணலானவை நேராக்கப்படணும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவர்கிட்ட கேட்போம். என் வாழ்க்கையில் இருக்கிற பள்ளத்தாக்குகள், வெற்றிடங்கள், விசுவாச குறைபாடுகள், மலை குன்றுகள், அடுத்தவர் என்னை நெருங்காதபடி, அடுத்தவர் என்னை உறவு பாராட்ட முடியாதபடி தடையாயிருக்கிற உச்சபட்சங்கள் என்னென்ன? கோணலானவை, கரடு முரடானவை என் வாழ்க்கையில் என்னென்ன எனக்கு தெரியும். அதை ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு உணர்த்துவார். ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவருக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். இதய அமைதியில் அவர் நம்மோடு பேசுகிறார், நம்மோடு உரையாடுகிறார். இந்த ஆண்டவரிடத்துல நம்மை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடுமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உம்மாலன்றி நாங்கள் உமக்கு மகிழ்ச்சி அளிக்க முடியாது. ஆகவே உமது இரக்கத்தின் செயல் எங்கள் இதயங்களை வழிநடத்த அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த பக்கம் வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்து. முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 18 முதல் 20 வரை. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நானும் புரிந்து கொண்டேன். பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய் மரத்தை பழத்தோடு அழிப்போம், வாழ்வோரின் நாட்டில் இருந்து அவனை அகற்றி விடுவோம், அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன். படைகளின் ஆண்டவரே, நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர். உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்தறிபவர். நீர் அவர்களை பழிவாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாடலின் 591. அமைதியில் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே, அருள்வாய் அருள்வாய் யாமேங்கி தேடுகின்ற அமைதி. அமைதி அமைதி எங்கும் எங்கும் அமைதி. அமைதி அமைதி எங்கும் எங்கும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா. நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி. தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி. அமைதி நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி. அமைதி தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி. அமைதி அன்பு மொழியை விதைத்திடுவோம், அருளின் பயிரை அறுத்திடுவோம். அன்பு மொழியை விதைத்திடுவோம், அருளின் பயிரை அறுத்திடுவார். அமைதி அமைதி என்றும் என்றும் அமைதி. அமைதி அமைதி எங்கும் என்றும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே, அருள்வாய்
நீங்கி தேடுகின்ற அமைதி, 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 என்றும் என்றும் அமைதி, 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 என்றும் என்றும் அமைதி. எழுந்து நிற்போம். அந்த மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 வசனங்கள் 40 முதல் 53 வரை. அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு, வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர். வேறு சிலர், மெசியா இவரே என்றனர். மற்றும் சிலர், கலிலேயாவில் இருந்தா மெசியா வருவார்? தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகேம் ஊரிலிருந்தும் மெசியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலர்களிடம், ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர் மறுமொழியாக, அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர். பரிசேயர் அவர்களை பார்த்து, நீங்களும் ஏமாந்து போனீர்களோ? தலைவர்களிலாவது பரிசேயர்களிலாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா? இம்மக்கள் கூட்டத்துக்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அங்கிருந்த பரிசேயருள் ஒருவர் நிக்கதே. அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவர் அவர்களிடம், ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நீரும் கலிலேயரா என்ன? மறைநூலை துருவி ஆய்ந்து பாரும், அப்போது கலிலேயாவில் இருந்து இறைவாக்கினர்கள் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள். இப்போ நற்செய்தி இப்படியாக முடிகிறது. நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போக போறீங்க, திருப்பலி முடிஞ்சு. இப்போ எப்படி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க? பரிசேயர்கள் சதுசேயர்கள் வாதாடி கொண்டு சண்டை போட்டு கொண்டு ஒரு முடிவுக்கே வரல. அவங்க ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க, இயேசு மெசியா, அவர் இறைவாக்கினர் என்று சொல்கிறார்கள். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை, கலிலேயாவிலிருந்து யாராவது இறைவாக்கினர் வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு குழப்பம் அங்கே நீடிப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ குழப்பத்தில் தெளிவு பிறக்குமா அப்படின்னு சொன்னால் குழப்பத்தில் தெளிவு பிறக்காது. நிறைய வேளைகளிலே இந்த குழப்பம்தான் தவறான முடிவுகளை எடுப்பதற்கு காரணமாகி போகிறது. குழப்பத்தில் அப்படி சொல்லிட்டேன், ஒரு குழப்பமாக இருந்துச்சு, அதனால் நான் இந்த முடிவை எடுத்துட்டேன்.
ஒரு குழப்பமும் இல்லை. அப்ப குழப்பங்களிலிருந்து தெளிவு பிறந்தால்தான், தெளிவு கிடைத்தால்தான் நம்மால் சரியான முடிவை எடுக்க முடியும். அப்படி அந்த குழப்பத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் நீங்க யாருடைய குரலை கேட்கணும்? கடவுளுடைய குரலை கேட்கணும். ஆண்டவருடைய குரலை நீங்கள் கேட்க வேண்டும். அப்போ இந்த குழப்பத்திற்கு இங்க தடையாக இருப்பது என்ன? ஏன் அவங்க குழம்பி போறாங்க? ஒண்ணு, கலிலேயாவிலிருந்து வர முடியாதுங்க, நல்லவங்க யாரும் வர முடியாது. அப்ப அது அவர்களுக்கு தடையா இருக்கிறது. இயேசுனுடைய ஊர் தடையா இருக்கிறது. தச்சருடைய மகன் அல்லவா, இவங்க அம்மா மரியா தானே. அப்ப இயேசுனுடைய பெற்றோர் இயேசுவை மெசியாக ஏற்றுக்கொள்வதற்கு, இறைவாக்கினராக ஏற்றுக்கொள்வதற்கு தடையா இருக்கிறது. இயேசு ஒரு சாதாரண மனுஷங்க, படிக்காதவங்க அவரு. இவங்க யாரு? திருச்சட்டத்தை படித்தவர்கள், கரைச்சு குடிச்சவங்க இவங்க. அவன் என்ன சொல்ல போறான்? இப்ப பாருங்க, பரிசேயர்கள் சதுசேயர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணங்கள் இவையெல்லாம். ஆனால் அங்கே நிக்கதேம் இருக்கிறார். நிக்கதேம் யாரு? இயேசுவை ஏற்கனவே சந்தித்தவர், இரவில் சந்தித்தவர், இயேசுவோடு உரையாடியவர், இயேசு சொன்னதை கேட்டவர். இயேசு சொன்னதை யாரெல்லாம் கேட்டிருக்கிறார்களோ அவர்கள் இயேசுவை அறிந்திருக்கிறார்கள். காவலாளிகள் அனுப்புறாங்க, பரிசேயர்கள் சதுசேயர்கள் போய் இயேசுவை பிடிச்சிட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க. அவங்க பார்த்துட்டு வந்து என்ன சொல்றாங்க? அவர் பேசுறது போல நாங்க யாரும் பேசி பார்த்தது இல்லையே அப்படிங்கிறாங்க. அப்ப இயேசு பேசுவதை கேட்க வேண்டும், அவருடைய குரலை கேட்க வேண்டும், வாழ்க்கையில கேட்கணும். கேட்கலன்னா குழப்பம் போகாது, குழப்பம் தீராது, தெளிவு பிறக்காது. அப்ப குழப்பம் தீர வேண்டும், தெளிவு பிறக்க வேண்டும் என்றால் இயேசுவின் குரலை நாம் கேட்க வேண்டும். இயேசுவின் குரலை கேட்கணும் அப்படின்னு சொன்னா உங்க இதயம் எப்படி இருக்கணும்? அமைதியாக இருக்கும். இதயத்தின் அமைதியில் இறைவன் பேசுகிறார். அப்ப அந்த அமைதியை நோக்கி, அந்த அமைதியை தேடி, அந்த அமைதிக்காக இந்த திருப்பலியில நாம் செபிப்போம். பாடலின் 288 ஜூன் டபிள்யூ. தாங்களை ரசி பெற்ற மண்மரசு எங்களுக்கு வாழ்வழிக்கும் பாலமாக மாற்ற அல்லது தாழ்வு காணிக்கை தர நான் வருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் ஒப்புக் கொடுக்கிற மாலை பலியை எல்லாமல்ல தந்தையாக இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். கட்டுக்கடங்காத எங்கள் விருப்பங்களை உம் பக்கம் கனிவுடன் திருப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கான எனது இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள் அனில் மற்றும் தீபக், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பக்தியோடு எழுந்து நின்று கரங்களை விரித்து ஆண்டவர் இயேசு சொல்லி தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடல், 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 கிறிஸ்துவின் உடல்,
கிறிஸ்துவினுடன் 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 ஆண்டவரே, உம் அருள் கொடைகள் எங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அவற்றின் செயலால் நாங்கள் உமக்கு முற்றிலும் ஏற்றவர்களாய் திகழச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவரே, நம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அமர்வோம்.